டெல்லி நிசாமுதீன் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள மதராசி முகாம் பலத்த பாதுகாப்புடன் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இடம்பெயர்ந்த தமிழர்கள் 4 தலைமுறையாக வசித்து வந்த மதராசி முகாம் என்ற குடிசை பகுதி இன்று இடிக்கப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அந்த பகுதி மக்களையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அப்புறப்படுத்தினர். மாற்று இடம் கிடைக்காமல் உள்ளவர்கள் என்ன செய்வது என்றும், மாற்று இடம் பெற்றவர்களும் 45 கிலோமீட்டர் தொலைவில் இடம் கொடுக்கப்பட்டுள்ளதால் தங்களின் வாழ்வாதாரமும் பாதித்துள்ளதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரத்தில் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அரசியல் தலைவர்களை நேரில் சந்தித்து மறு கொடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் வேதனையுடன் கூறுகின்றனர். எதுவுமே இல்லைங்க. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசு இல்ல. 2 நாளா நாங்க சாப்பிட்டு எல்லாம் நாங்க பட்டியா இருக்கிறோங்க. எங்களால ஒண்ணும் முடியலங்க. இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கலங்க. சர்க்காரி பண்ணுன்னுட்டு எங்க பசங்க எல்லாம் ரோட்ல அழுவுதுங்க. இங்க பாருங்க, புலிவெல்லாம் அழுவுதுங்க. இங்க இருக்கிற ஏரியால தமிழ் ஸ்கூல் இருக்குது. தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாமே இருக்குது. பசங்களுக்கு எல்லா சௌகரியமும் இருக்குது. எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. நாங்க இங்க வேலையும் செய்யறோம். அங்க போனா நாங்க எப்படி வேலை செய்யறது? இனிவரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 25 ரூபாய் குறைந்துள்ளது. இதன் மூலம் 1906 ரூபாயாக இருந்த சிலிண்டர் விலை 1881 குறைந்துள்ளது. எண்ணெய் நிறுவனங்களில் இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சர்வதேச கச்சா எண்ணெய் விலை மற்றும் சந்தை நிலவரத்தின் அடிப்படையில் எண்ணெய் நிறுவனங்கள் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளன. அதேவேளையில் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. சென்னை எண்ணூரில் தொழிற்சாலையிலிருந்து பரவும் சாம்பல் துகள்கள் குறித்து ஆய்வு செய்ய வந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை அந்த பகுதி மக்கள் சூழ்ந்து கொண்டனர். சத்தியவாணி முத்துநகரில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் இருந்து காற்றில் கலந்துள்ள சாம்பல் துகள்களால் மூச்சு திணறல், கண்ணெரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் நேரிடுவதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த 2 நாட்களாக ஆலை இயங்காத நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அங்கு வந்தனர். ஆலையில் உற்பத்தி நடக்காத நேரத்தில் சோதனை நடத்தி பொய்யான அறிக்கை அளிக்க முற்படுவதாக அதிகாரிகளை அவர்கள் குற்றம் சாட்டினர். டஸ்ட் வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே டஸ்ட் அதிகமாக வந்துட்டுருக்கு சார். அது ஸ்கின்ல பட்டுச்சுன்னா ஸ்கின் ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்குது. அது இப்போ ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 வீக்ஸ்லேயே இந்த மாதிரி இருக்குது. வீட்டில் எல்லா இடமே ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்குது. மொட்டை மாடி, ஸ்லிப்பர் ஸ்டாண்டு எல்லாமே. இது இன்ஹேல் பண்ணுறதால அடிக்கடி இருமல் வந்துகிட்டே இருக்குது சார். இருமல், சளி குழந்தைங்களுக்கும் வருது, பெரியவங்களுக்கும் வந்துட்டுருக்கு. திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக லாத்வியா நாட்டிடம் விளக்கமளித்த நிலையில் அந்நாடு இந்தியாவுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் தீவிரவாத ஆதரவை உலகுக்கு அம்பலப்படுத்துவதற்காக 7 இந்திய பிரதிநிதிகள் குழு பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் லாட்வியா நாட்டுக்கு சென்ற கனிமொழி எம்பி தலைமையிலான குழுவினர் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அதிகாரியை சந்தித்து உரையாடினர். இதைத் தொடர்ந்து பஹல்காம் பயங்கரவாதத்துக்கு எதிராக கண்டனத்தை தெரிவித்த லாட்வியா அரசு இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு கடற்கரை பகுதியில் மீன் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு இன்று முதல் 2 மாத மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்துள்ளது. குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டணம் துறைமுகங்களை தளமாக கொண்ட சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் அனைத்து விசைப்படகுகளும் துறைமுகங்களிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த தடைக்காலம் ஜூலை 31ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழை தற்போது குறைந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ளது. கடந்த 25ஆம் தேதி 12 அடியாக இருந்த சோலையார் அணையின் நீர்மட்டம் 7 நாட்களில் பெய்த கனமழையால் தற்போது 100 அடியை தொட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி சோலையார் அணைக்கு நீர்வரத்து 2009 கன அடியாக உள்ளது. கடல் சீற்றம் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த நாகப்பட்டினம், இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை 8 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் தொடங்கியது. கடல் சீற்றம் தணிந்ததால் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 112 பயணிகளுடன் இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கப்பல் புறப்பட்டுச் சென்றது.
கோடை விடுமுறையின் கடைசி நாளான இன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. அதிகாலை முதலே பக்தர்கள் ஏராளமான குடும்பத்தினருடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்தனர். கோவில் முன்புள்ள கடலில் புனித நீராடி நாழி கிணற்றில் குளித்துவிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள காடையாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தின் ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 50 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீரிட்டு வெளியேறி பல கோடி லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வீணாகியது. குழாய் உடைப்பின் காரணமாக ஓமலூர், தாரமங்கலம், தொப்பூர், மேச்சேரி, நங்கவள்ளி, ஜலகண்டாபுரம் ஆகிய பகுதிகளுக்கான குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. புதிய குழாய் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து உள்ளிட்ட மலை கிராமங்கள் தென்மேற்கு பருவமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 நாட்களாக மின்சாரம், குடிநீர், தொலைத்தொடர்பு சேவைகளின்றி அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருவதாக கூறுகின்றனர். பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் ராட்சத மரங்கள் சாய்ந்து மின்கம்பங்கள் மற்றும் மின்கம்பிகள் சேதமடைந்து மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. தற்போது மழை நீரையே குடிநீராக பயன்படுத்தி வரும் மக்கள் மின் இணைப்பு மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகளை உடனடியாக சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தென்மேற்கு பருவமழையால் கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 8000 கனஅடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த உபரிநீர் நாளை காலை மேட்டூர் அணையை வந்தடையும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். தற்போது அணைக்கு வரும் நீரின் அளவு திறப்பை விட அதிகமாக இருப்பதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. இதனிடையே தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கடந்த 7 நாட்களாக அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது மழையின் அளவு குறைந்து அருவிகளில் நீர்வரத்தும் குறைந்துள்ளது. இதன் காரணமாக குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள சருகு வலையப்பட்டி கிராமத்தில் மீன்பிடி திருவிழா பாரம்பரிய முறைப்படி விமர்சையாக நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த விழாவில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கிராம பெரியவர்கள் அனுமதி அளித்தவுடன் பொதுமக்கள் கண்மாய்க்குள் இறங்கி தாங்கள் கொண்டு வந்திருந்த பாரம்பரிய மீன்பிடி உபகரணங்களை கொண்டு நாட்டு வகை மீன்களை பிடித்து மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். இத்தகைய சமத்துவ மீன்பிடி திருவிழாவை நடத்துவதன் மூலம் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை. தேனி விவசாய நிலங்களுக்கு முதல் போக பாசனத்திற்காக முல்லை பெரியாறு அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் நீரை திறந்து வைத்தார். வினாடிக்கு 200 கனஅடி வீதம் பாசனத்திற்கும் 100 கனஅடி வீதம் குடிநீர் தேவைக்காகவும் மொத்தம் 300 கனஅடி நீர் 120 நாட்களுக்கு திறக்கப்படுகிறது. தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 5 மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு ஆதாரமாக விளங்கும் முல்லை பெரியாறு அணை நீர் திறப்பால் கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர், மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மஞ்சூர் கெத்தை சாலைகளில் இரவு நேரங்களில் யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம் வனப்பகுதிகளிலிருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி இடம்பெயர்ந்த காட்டு யானைகள் இந்த சாலைகளில் முகாமிட்டுள்ளன. இதனால் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் வாகனங்களை இயக்க வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் யானைகளை வீடியோ எடுக்கவோ அல்லது புகைப்படம் எடுக்கவோ கூடாது என்றும் எச்சரிக்கை செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பெரிய கோவிலில் வைகாசி விசாக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக சுவாமி அம்பாளுடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வரும் ஜூன் 8ஆம் தேதி நடைபெறும். சென்னை
சென்னை அடுத்த வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு ஏப்ரல் மற்றும் மே மாத கோடை விடுமுறையில் 3 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்கள் வருகை தந்ததாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த கோடை விடுமுறையில் டிக்கெட் எடுப்பதை எளிதாக்க 5 தானியங்கி டிக்கெட் உருவாக்கும் கியோஸ்குகள் நிறுவப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாம்பழத்திற்கு விலை நிர்ணயம் செய்வது தொடர்பான கூட்டத்தில் எவ்வித முடிவும் எட்டப்படாததால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர். மா உற்பத்தியாளர்கள், மாங்கூழ் தொழிற்சாலை உரிமையாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் இடையிலான முத்தரப்பு கூட்டம் நடைபெற்றது. விவசாயிகள் 1 கிலோ மாம்பழத்திற்கு 12 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த நிலையில் வெளிநாட்டு ஆர்டர்கள் இல்லாததால் விலை நிர்ணயம் செய்ய முடியாது என்று மாங்கூழ் உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். இதனால் மாம்பழங்கள் வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் 1 கிலோ வஞ்சரம் மீன் விலை 2000 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. வார இறுதி மற்றும் விடுமுறை நாள் என்பதால் மீன் சந்தையில் அசைவ பிரியர்களின் கூட்டம் அலைமோதியது. மீன்பிடி தடைக்காலம் என்பதால் வரத்து குறைந்து விலை அதிகரித்து காணப்படுகிறது. 1 கிலோ வஞ்சரம் மீன் 2000 ரூபாய்க்கும் கொடுவா 1000 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. ஷீலா, பால்சுரா மீன்கள் தலா 800 ரூபாய்க்கும், சங்கரா, பாறை மீன்கள் தலா 600 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. இறால் 550 ரூபாய்க்கும், நண்டு 450 ரூபாய்க்கும், கடம்பா 300 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. இ-பாஸ் நடைமுறை காரணமாக கொடைக்கானலில் இந்த ஆண்டு கோடைக்கால சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது 3 1 பங்காக குறைந்தது. கடந்த ஆண்டுகளில் மே மாதம் முழுவதும் சுமார் 1 லட்சம் வாகனங்கள் வந்த நிலையில் இந்த ஆண்டு வெறும் 30,000 வாகனங்களே நுழைந்திருப்பதாக சுங்கச்சாவடி தரவுகள் தெரிவிக்கின்றன. இதனால் ஏப்ரல் மே மாத கோடைக்கால பருவத்தை நம்பியிருந்த சுற்றுலா சார்ந்த வணிகர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கோவூர் சுந்தரேஸ்வரர் கோவிலில் 42 ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. சென்னையில் நவகிரக ஸ்தலங்களில் புதன் ஸ்தலமாக விளங்கக்கூடிய கோவூர் சுந்தரேஸ்வரர் கோவிலில் 42 ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மோற்சவ விழா மீண்டும் இந்த ஆண்டு தொடங்கியுள்ளது. 10 நாட்கள் நடக்கும் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வரும் 6ஆம் தேதி நடைபெறும். 1984ஆம் ஆண்டிற்கு பிறகு பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது அப்பகுதி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே உள்ள ரெட்டிப்பாளையம் கிராமத்தில் காளைகள் விடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவில் திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, தருமபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று வெற்றி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. வெற்றி பெற்ற 75 காளைகளின் உரிமையாளர்களுக்கும் லட்சக்கணக்கான ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மாங்கரப்பேட்டையில் அமைந்துள்ள சுமார் 400 ஆண்டுகள் பழமையான மாங்கனாட்சியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக தொடங்கியது. விழாவை முன்னிட்டு முசிறி காவிரி ஆற்றிலிருந்து ஒட்டகங்கள், குதிரைகள், யானைகள் புடைசூழ பால்குடம், தீர்த்தகுடம் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். இந்த ஊர்வலத்தில் மேளதாளங்கள் முழங்க சிறுவர் சிறுமிகள் நடனமாடியவாறு சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் கோவிலுக்கு சென்றனர். வரும் ஜூன் 5ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளது. சேலம் விமான நிலையத்தை 2ஆம் நிலை தரத்திற்கு உயர்த்தி மத்திய விமான போக்குவரத்து துறை ஆணையம் அறிவித்திருக்கிறது. சேலத்திலிருந்து 4 முக்கிய நகரங்களுக்கு புறப்படும் விமானங்களில் தினசரி 75% அதிகமான பயணிகள் பயணிப்பதாகவும், இன்னும் பல நகரங்களுக்கு விமானங்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், வருங்காலத்தில் மேம்பட்ட விமான நிலையமாக மாறும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி கந்தன்பாளையத்தில் கள்ளத்தனமாக விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருந்த 5 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. மாவட்ட நுகர்வோர் மற்றும் வட்ட வழங்கல் துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் 5 டன் ரேஷன் அரிசி, 450 கிலோ சர்க்கரை, 30 லிட்டர் மண்ணெண்ணெய், 240 கிலோ கோதுமை ஆகியவற்றை சரவணன் என்பவர் பதுக்கி வைத்து விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
தருமபுரி மாவட்டம் அரூர் மலைப்பகுதிகளில் கள்ள துப்பாக்கிகள் தயாரித்து வன விலங்குகளை வேட்டையாடும் சம்பவம் அதிகரித்துள்ளது. சித்தேரி மலை கிராமத்தில் சிலர் புதிய நாட்டு துப்பாக்கிகளை தயார் செய்து வன விலங்குகளை வேட்டையாடி வருகின்றனர். இதனால் வனத்துறையினரும் காவல்துறையினரும் இணைந்து நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் பதிவாளரின் புகாரின் அடிப்படையில் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பதிவாளர் சாக்ரட்டிஸ் தேர்வாணையராலின் வாட்ஸ்அப்புக்கு வினாத்தாள் அனுப்பிய செல்போன் எண்ணை குறிப்பிட்டிருக்கிறார். அதனை சோதனையிட்டபோது அந்த எண் மதுரையைச் சேர்ந்த அறிவு செல்வன் என்பவருடையது என்பது தெரியவந்தது. அவர் வினாத்தாளை கசிய விட்டாரா அல்லது தேர்வாணையத்திற்கு தெரியப்படுத்தும் விதமாக செய்தாரா என்று காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த காரமடை பகுதியில் சாலை விபத்தில் 2 உயிரிழந்தனர். கோவை ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 5 நண்பர்கள் நீலகிரிக்கு காரில் சென்று கொண்டிருந்தபோது காரமடை சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவர் மீது கார் மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 2 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயமடைந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை கோயம்பேட்டிலிருந்து புதுச்சேரிக்கு சென்ற பேருந்தில் 1/2 கிலோ எடை கொண்ட பொருளை ஏற்றிச் செல்ல கூடுதல் பணம் கேட்ட நடத்துனரோடு பயணி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காணொலி வெளியாகியுள்ளது. உடனடியாக ஜிபேயில் 500 ரூபாய் அனுப்ப கோரியும் இல்லை என்றால் பொருளை கீழே போட்டு விடுவேன் என்று மிரட்டியதால் பணத்தை அனுப்பிவிட்டு பேருந்து புதுச்சேரி வந்ததும் பொருளின் உரிமையாளர் ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் விவகாரம் டிப்போ அதிகாரிகள் கவனத்திற்கு சென்றவுடன் 380 ரூபாய் டிக்கெட் வழங்கப்பட்டுள்ளது. நீங்க கோயம்பேடு டிப்போவா? இந்த பாக்ஸுக்கு எதுக்கு 500 ரூபா? அங்க வாங்க மாட்டேன்னா வாங்க மாட்டேன்னு சொல்லிடணும். புரியுதா? நீ 500 ரூபா வாங்கிட்டு அங்க டிப்போ காமிக்கிற. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. நியூடெல்லி மத்திய நேரடி வரிகள் வாரிய அணி மற்றும் புவனேஸ்வர் நிஸ்வாஸ் ஹாக்கி கழக அணி இறுதிப் போட்டியில் பல பரீட்சை நடத்தவுள்ளன. முதல் அரையிறுதிப் போட்டியில் நியூடெல்லி மத்திய நேரடி வரிகள் வாரிய அணி ஷூட் அவுட் முறையில் நியூடெல்லி பஞ்சாப் நேஷனல் வங்கி அணியை வென்றது. 2வது அரையிறுதியில் புவனேஸ்வர் நிஸ்வாஸ் ஹாக்கி கழக அணி செகந்திராபாத் சவுத் சென்ட்ரல் ரயில்வே அணியை வீழ்த்தியது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 5 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையாகிறது. தமிழ்நாடு கேரளாவில் முட்டைக்கான தேவை அதிகரித்திருப்பதால் வரும் நாட்களில் விலை உயர வாய்ப்பிருப்பதாக கோழி பண்ணையாளர் சங்க தலைவர் சிங்குராஜ் கூறினார். விரைவில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு முட்டைகள் ஏற்றுமதி செய்ய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மாஞ்சோலை மலை கிராமங்கள் தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்தால் ரம்மியமாக காட்சியளிக்கின்றன. கடந்த 9 நாட்களில் மட்டும் 198 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த தொடர் மழையால் புதிய சிறு நீர்வீழ்ச்சிகள் உருவாகி சாலைகளில் மழைநீர் சலசலவென பெருக்கெடுத்து ஓடுகிறது. எங்கு நோக்கினும் பசுமை போர்த்திய சோலையாக காட்சியளிக்கும் மாஞ்சோலை ரீங்காரமிடும் வண்டுகள் மற்றும் மரங்களில் வளர்ந்த பூஞ்சை செடிகளுடன் கண்ணுக்கு விருந்தளிக்கிறது. தேயிலை தோட்டங்களும் காடுகளும் மழையில் நனைந்து கொள்ளை கொள்ளும் பேரழகை அள்ளித் தெளிக்கின்றன. மாஞ்சோலை மலை கிராமங்களின் இந்த எழில்மிகு காட்சிகள் காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கின்றன. மழை காரணமாக மணிமுத்தாறு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அருவிக்கு நீர்வரத்து நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது.